ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வாரபலன்களில் ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்குமான, அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையிலிருந்து திங்கட்கிழமை வரைக்கும் ஒரு வாரத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்குங்கிறது தான் சுருக்கமாக இப்போ பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்த்துடுறோம். மிதுன ராசியில் சுக்கிரன், குரு, கடகராசியில் சூரியன், புதன் கோச்சாரத்தில் வக்ரகதியில் இருக்கார். சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி வக்ரகதியில் இருக்கார். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முதல்ல இந்த வாரம் பொருளாதார உங்களுக்கு நிலைமைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, இது ஆடி மாதமாக இருந்தால் கூட யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ, அதாவது இடம் வாங்கணும்னு நினச்சவங்க, அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்க, அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்க, இந்த வாரத்தில் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. பொதுவாக ஆடி மாதம் யாரும் பெருசாக வீடு கட்டுறதில்லை. ஆனால் ஆடி மாதம்தான் சாஸ்திர பிரகாரம் வீடு கட்டணும். இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். அப்படி பார்க்குற போது இந்த வாரம் ஆடி 18, 19 வரைக்கும் வந்துடும். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த வாரம் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் நார்மலாக இருக்குது. வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். இல்லைன்னா இந்த வாரம் கெரியரில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் வேலையை மாறணும்னு நினைக்கிறவங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது இன்னர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அல்லது ரோல் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக லோன் அப்ளை பண்ண நினச்சவங்களுக்கு அது கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா உண்டு. அதுலேயும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது. ஒரு பக்கம் எதிரிகளை வெற்றி கொள்வது மாதிரி ஒரு தோற்றம். பட் வெற்றி அடைகிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் நீங்கள் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நார்மலாக தான் இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு பிஸ்னஸில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும். அந்த நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு பெரிய அந்நிய பாஷை பேசக்கூடியவங்க, அந்நிய மொழி பேசக்கூடியவங்க, இவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஹெல்த் விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமான நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அவரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பண வசதி பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருக்குது. மணி ரொட்டேஷன் என்பது இருக்கும். குறிப்பாக யாருடைய பணமெல்லாம் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அதன் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஒரு காரியத்தையோ செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது வர்றதுக்கான வாய்ப்பு சாதகமாக உங்களுக்கு அந்த செய்திகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு உறவுகளால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ஒருவேளை நம்முடைய ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா, அல்லது அவர்களெல்லாம் சேர்ந்து வாழ்வதற்கு அல்லது சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த வாரம் எதிர்பாராத பயணம் இதுவும் இந்த வாரம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இது இருக்குது. அது இல்லாமல் ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா பரவாயில்லாமல் இருக்குது. ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா நம்பர் விழுகுமா, பரிசு கிடைக்குமானா ஓரளவுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம்
ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் நார்மலாக இருக்குது. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் இந்த வாரம் பரவாயில்லை உங்களுக்கு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலையும் இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு உங்களை பொறுத்த வரைக்கும். பட் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மை. இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் காளியை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக முருகப்பெருமானை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் குரு இருக்கிறது உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் இருக்குது. மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது. தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத குழப்பங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். கேது தேவையற்ற மனக்குழப்பங்களை உண்டு பண்ணுவார். அதனால் அது விஷயத்தில் கவனமாக பொறுமையாக இருங்க. உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், எதிர்பாராத பயணம், அந்த பயணம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி ரெண்டுமே போத்தார் சைடு நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம், வருமானம் இந்த வாரத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். அது நடப்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணியிருக்கேன், வரலை, தடையாயிட்டிருக்கு, எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது. பட் வருமானங்கள் இருக்கானா பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாமல் இல்லை, வேலை இருக்குது. பட் வேலையில் நீங்கள் எல்லாருமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு, அந்த வேலை நமக்கு தொடர்ச்சியாக இருப்பதில் நிறைய ஸ்ட்ரகிள், இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக நரசிம்மருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். குருவுடைய நட்சத்திரம். அப்படி இருக்கிறது யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கொடுக்கறது, கடன் கொடுக்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். யாருக்கா பெருசாக ஜாமீன் போடுறது, சூரிட்டி கொடுக்கறது, செக்யூரிட்டி கொடுக்கறது, அதனால் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவுல பிரிவு, பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக தான் இருக்குது. பிஸ்னஸ்க்காக பெருசாக இந்த வாரம் கடன் வாங்குறது, லோன் வாங்குறது, மணி ரொட்டேஷன் பண்ணுறது வேண்டாம். நார்மலாக பிஸ்னஸ் ஓடட்டும். உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு விதி இருக்கோ அது கண்டிப்பாக இந்த வாரம் கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் பேச்சை குறைங்க. பேச்சின் மூலமாக ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் கைகூடுமானா பரவாயில்லாமல் இருக்குது. முயற்சி பண்ணாமல் இருக்காதீங்க. எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், இதை டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் உங்களுடைய கோல் அச்சீவ்மெண்ட் இருக்கணும். அது மாதிரி இந்த வாரம் பாருங்கள். ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். தைரியமாக சில விஷயங்களில் இறங்குவீங்க. பட் அதனால தான் எதை முதல்ல எதை ரெண்டாவது செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அது கிரகத்தினுடைய தன்மை அறிஞ்சு கவனமாக செயல்படுங்க.
இது ரொம்ப ரொம்ப இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. ஏதாவது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கிறீங்க அப்படின்னா சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகரிப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னா உங்களுடைய வேலை ஸ்தானத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறதுனால வேலை இருக்குது. வேலையில் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரத்தில் அதுக்கான வாய்ப்புகள், யாரெல்லாம் பெரிய லெவலில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் பண்ணணும், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் பண்ணணும், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பண்ணணும் அல்லது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணுங்கிறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காளியும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இந்த வாரம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. ஒரு பக்கம் கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் சுமாராக இருக்குது. இந்த வாரம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவரை ரொம்ப அதிகப்படுத்துங்க, கூட்டுங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் சுமாராக இருக்குது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸில் வேண்டாம். உங்களுடைய உழைப்பு அடுத்தவர்களாக உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. பிஸ்னஸில் உங்கள் பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது. அதுலேயும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே கேது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். எல்லாமே நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம். அதில் நிறைய போராட்டங்கள் இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருங்க. பார்க்கும் வேலையை விட்டு நம்ம வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு, வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே நம்முடைய ஜாபில் இருக்குது. ஒருவேளை வேலையில் நீங்கள் உழைக்க அடுத்தவங்க பேர் வாங்கினா பெருசாக கவலைப்படாதீங்க. கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபுளாக இல்லை. ஆக பிஸ்னஸும் சுமாராக இருக்குது, ஜாபும் சுமாராக இருக்குது. நல்லா அடக்கி வாசிங்க, அது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய், அங்கே சனி பகவான் வேறு பார்க்குறார். அப்படி இருக்கிறது உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எல்லா விதமான யூக வணிகங்களுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, இதெல்லாமே இந்த வாரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் இருக்காரோ பெருமாளையும் சிவனையும் ஒரு சரணல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இது ஆடி மாதமாக இருந்தால் கூட நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் பரவாயில்லாமல் உங்களுக்கு உண்டு. பட் வருமானங்கள் பெரிய லெவலில் இருப்பதற்கான சூழ்நிலைகளும் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க. யாரையெல்லாம் நீங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் நம்பி செயல்படுறீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணுமோ டைரெக்டாக மீடியேட்டர் இல்லாமல் நீங்களே கம்யூனிகேட் பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் ஆடி மாதமாக இருந்தால் கூட உங்களுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது அல்லது இது வரைக்கும் சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் போவதற்கான சுச்சுவேஷன் நிறையவே உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், உறவுகளால் நன்மை, இதுவும் இந்த வாரம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பரவாயில்ல,
வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹைக்க எதிர்பார்க்குறீங்களோ, அது சேலரியாக இருக்கட்டும், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி குரு பார்க்குறது, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம் செலுத்துங்க. எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை, அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வாரத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. இந்த வாரம் வருமானங்கள் சுமார். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு இயற்கையிலே இந்த வாரத்தில் தெய்வ அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக அவர் மூலமாக உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். இல்லாமல் நான் மேலே ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணுறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேன், வரல, லேட் ஆகுது, டிலே ஆகுது, எப்போ வரும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வருவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. சரி, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கக்கூடிய காலங்களில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை. ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானங்கள் வந்துட்டுருக்கு, செலவுகள் ஆகிட்டுருக்கு. இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் அது பிரயோஜனமாக இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது புதிய முயற்சிகள் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா பரவாயில்ல, எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு. யாரையெல்லாம் நீங்கள் நம்பியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். உறவுகளால் நன்மை, உறவுகளால் நமக்கு இருந்த பகைகள் குறைவதற்கான வாய்ப்பு இதுவும் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அத்தனை பேருக்கும் உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, கையில் பணம், மணி ரொட்டேஷன் அமையும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களே, சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், தோட்டம், துறவு, ஆடு, மாடு, இது எல்லாமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. இது ஆடி மாதமாக இருந்தாலும் ஆடி 19 வரைக்கும் இந்த வாரம் அமைஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. நீங்கள் கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைச்சால் கூட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கேன். ஆல்ரெடி எனக்கு பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லை, உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல நல்ல இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத தெய்வ அனுகூலம், உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் நிவர்த்தி ஆவதற்கு, பூர்த்தி ஆவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு சனி பார்க்கறது. ஒரு பக்கம் வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, இன்னொரு பக்கம் அதை நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் நிறையா உண்டு. இந்த வாரம் புதிய முயற்சிகள் ஏதாவது ஏற்பட்டால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்குது. அதுக்காக எந்த முயற்சியும் பண்ணாமல் இருக்காதீங்க, ட்ரை பண்ணுங்கள். நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் நிறையா உண்டு. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இது அத்தனையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஆக்டிவாக, சுறுசுறுப்பாக இருங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு குருவோட இருக்கிறது. மெயினாக இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லை, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், முக்கியம். நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தான் சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இருக்குமான்னா குறைவு. அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் கொஞ்சம்
அடக்கி வாசிங்க. இந்த வாரம் லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கைக்கு இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் லவ் அஃபேரில் இருந்தீங்கன்னா லவ் சக்ஸஸ் ஆகி ஃப்யூச்சரில் மேரேஜில் முடியும். ஒருவேளை யாரெல்லாம் லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட நீங்கள் எல்லாம் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சுச்சுவேஷன் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தால் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள், குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் இதில் அல்லது குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அதே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறீங்க அல்லது ரோல் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க, இன்னர் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு தான் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாலட்சுமி நல்லா வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறாரு. அது மட்டுமல்ல, சனி பகவானும் பார்த்துட்ருக்கார். வருமானங்கள் இருக்கா? இந்த வாரம் நிறைய வருமானங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகுமானா இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. உங்களுடைய எண்ணங்கள் பெருசாக இருக்கலாம், சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கலாம், மாறுபட்ட சிந்தனைகள். பட் அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாரமாக இது இருக்கான்னா பெருசாக இந்த வாரம் ஒன்றும் இல்லை. ரொட்டீன் லைஃப் என்னவோ நார்மலாக நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்தில் பெரிய தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சிந்தனைகள் வேண்டாம். பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கார். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இதில் ரொம்ப பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குது, கண்டிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலையை விட்டு வேலை தேடிட்டுருக்கீங்களோ கிடைக்கும். அது இல்லாமல் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, இனிமேல் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையுமா தெரியல, கிடைக்குமா தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் வேலைக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக ஏதோ ஒரு விதத்தில் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. பட் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னைஸ் ஜாபில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த வாரத்தில் யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸ் வராமல் இருக்குது, வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இந்த வாரத்தில் கடனை வாங்கணும்னு நினச்சிங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்கரகதியில் இருக்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. அவசியம் இருந்தாலே கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். யாருக்கும் பெருசாக செக்யூரிட்டி கொடுக்காதீங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களால் சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்கள். இதனுடைய தாக்கம் குறை. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படுங்க. சக்ஸஸ் பண்ணுவீங்க. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வராத பணங்கள் ஏதாவது இருந்தால் வரும். குறிப்பாக அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ கொஞ்சம் சுமாராக தான் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கப்படும். ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க, இந்த வாரத்தில் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரணத்துக்கு கடன் வாங்குறீங்களோ நன்மையாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் வேலையில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்
இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. அதே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருந்துட்டு இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, அதாவது எதிர்பாராத தனவரவு பொருள் வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது. குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சுக்கிரன் குரு இருக்கிறது. பெரிய லெவலில் ஒபிசிட்டி, தைராய்டு, டயபெட்டிக் இருக்கிறவங்க, குறிப்பாக ENT பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக நான் வேலைக்கு ஆள் தேடிட்டு இருந்தேன், கிடைக்கலைங்கிறவங்களுக்கு வேலைக்கான சோர்ஸஸ், ஆள் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது சுக்கிரன் சாரம், அது கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களோட ஹையர் ஸ்டடி பரவாயில்லாமல் இருக்குது, ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் ஓரளவுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இந்த வாரத்தில் நிறையவே உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு குருவோட இருக்கிறது. பேச்சு கவனமாக பேசி பழங்க. பேச்சால் நன்மை, பேச்சால் பிரச்சனை ரெண்டுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. முதல்ல உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் சுமாராக இருக்குது. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் இல்லை, தொழில் விட்டு விட்டு நடக்கும். ஸோ உங்களுடைய 2ஆம் இடத்துல சனி இருக்கார், கோச்சாரத்தில் வக்ரகதியில் இருக்கார். உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருந்தால் அதில் நிறைய போராட்டங்கள் இருக்குது, அஃபேரில் தடை. இன்னொரு பக்கம் புதுசாக உங்களுக்கு தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரெண்டுமே கலந்து இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்குறது, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த்து ரெண்டிலுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரில் இருக்கீங்கனாலும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல சுக்கிரன் குரு, தெய்வ அனுகூலம் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை இறையருளாக கிடைப்பதற்கான வாய்ப்பும், குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நன்மை, ஏற்றம், முன்னேற்றம் இது அத்தனை கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது அல்லது கடன் இருக்குது, EMI இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. பெருசாக யாருக்கும் சூரிட்டி கொடுக்குறது, செக்யூரிட்டி கொடுக்குறதுலாம் கவனமாக இருங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்யூனிட்டியை அதிகப்படுத்துங்க. இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுனா நல்லாயிருக்கு. உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்கன்னாலும் அவர்களாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பிரிஞ்சு போன உறவுகள் சேர்வதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் மனைவி அல்லது கணவன் 2 பேருடைய உடல் ஆரோக்கியத்திலுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள். காளியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பிஸ்னஸில் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது அடுத்தவங்க ஆதாயம் அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது லவ் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சுமாராக இருக்குது. வேலை இல்லாமல் இல்லை, பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்காங்கள. கிடைச்ச வேலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், அதில் பெருசாக லாபம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ
உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்க வேண்டிய ப்ராஃபிட் உங்களுக்கு இல்லை. அதுலேயும் 7ஆம் இடத்துல இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அவர் சூரியன் சாரத்தில் இருக்கிறது. ஸோ மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லையே ஒழிய லோனோ கடனோ இதெல்லாம் கேட்ட இடத்துல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணப்பொருள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் புகழ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெருசாக நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், ட்ரேடிங் பண்ணேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், பிட்டதை பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இல்லை. அதனால் இது மாதிரி யூக வணிகங்கள் எனி ஸ்பெக்குலேஷனில் அடக்கி வாசிங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது குழந்தைகளால் ஸ்ட்ரகிள், குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தைகளால் போராட்டம் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். அதனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அது மட்டும் இல்லை, மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் துர்க்கையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.